சென்னை திருவேற்காடு அருகே ஏழுமலை நகரில் மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளிக்கக்கூடிய நிலையில் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் குடியிருப்புவாசிகள் அவதியடைந்து வருகிறார்கள். இப்பகுதியை வடிகால் போல பயன்படுத்திக் கொண்டு நீரை விடுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய நிலையில் அவர்கள் அளித்த பேட்டியை முதலில் கேட்கலாம். இங்கே ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி மழை பாதிப்பு வந்தால் ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சாலே இவ்வளோ வந்துடுது. இது என்னன்றா இந்த இடத்த எங்களை வடிகால் மாதிரி வச்சுருக்காங்க. நாங்கள் பல முறை சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல ரோடு போடுங்கன்றாங்க. ஆனால் அந்த ரோடு இது மேலே தூக்காத வடிகால் மாதிரி மற்ற எல்லா ஊர்லேருந்து எங்கள் இங்கேருந்து தண்ணி ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இது நான் இந்த கோரிக்கை பல வருஷமாக வச்சுருக்கோம். ஒரு வருஷமாக எங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ஜெய் ஹரீஷ் வழங்க நாம் கேட்கலாம். ஜெய் ஹரீஷ், மேலும் விவரங்கள். வணக்கம் ஷியாம். ஆவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவேற்காடு நகராட்சி ஏழுமலை நகர் பகுதியில முழுவதுமாக மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் முழங்காலுக்கு மேல் நீர் தேங்கி நிற்கும் சூழ்நிலையில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் முடங்கியுள்ளனர். அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்குவதற்கு வெளியே செல்ல முடியாத நிலைக்கு இந்த பகுதி பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் அது மட்டுமின்றி மழை நீரில் பாம்பு, விசைப்பூச்சிகள் ஊருக்கு வருவதாலும் அச்சத்துடன் இருப்பதாக இந்த பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டால் அது எந்தவித பயனும் இல்லாமல் இருப்பதாகவும் அதில் தண்ணீர் கொஞ்சம் கூட செல்லவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். மேலும் தங்கள் பகுதிக்கு நீண்ட வருடங்களாக சாலை எதுவும் அமைக்கப்படாமலும் பள்ளத்தாக்கு பகுதியாகவே இந்த திருவேற்காடு நகராட்சி நிர்வாகம் இந்த பகுதியை வைத்திருப்பதாகவும் ஒரு பகிர் புகார் ஒன்றையும் தெரிவிக்கின்றனர். மேலும் இது தொடர்பாக திருவேற்காடு நகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெய் ஹரீஷ்.